ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் 56ஆம் சங்கீதத்திலிருந்து 60ஆம் சங்கீதம் வரையிலான பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். 56ஆம் சங்கீதம் பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த பொழுது அவன் பாடினதான சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து பெலிஸ்திய தேசத்துக்கு ஓடுகிறான். அங்கேயும் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று நாம் பார்த்த பொழுது தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல காண்பிக்கிறதாக நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே தான் தாவீது அந்த சங்கீதத்தை பாடியதாக நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்திலே, எனக்கு இறங்கும் தேவனை என்று கூப்பிடுகிறவன் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், என் சத்துருக்களும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று ஆண்டவரை பார்த்து கூறுகிறான். 3ஆம் வசனத்திலே அருமையாக, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு விரோதமாக என் ஜனங்கள், என் சத்துருக்கள் எழும்புகிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடமாக அலைய வேண்டியதான ஒரு நிலைமை இருக்கிறது, என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறான். உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான் என்பதை நான் அறிவேன் என்று தாவீது அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனையே நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று தாவீது ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். 57ஆம் சங்கீதம் தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கிபியிலே ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அவன் தேவனை பார்த்து பாடினதான ஒரு சங்கீதமாக பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல இரக்கத்தை கேட்கிறான் தாவீது, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி, அதே நேரத்திலே எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் நிந்திக்கையில் நீரே எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீர் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே கூறுகிறார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷருக்குள்ளே நான் கிடக்கிறேன், வானங்களுக்கு மேலாக நீர் உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, என் காலுக்கு கண்ணி வைத்தார்கள், எனக்கு முன்பாக குழியை வெட்டினார்கள், ஆனாலும் என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயத்திலே நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி, மகிமையை விழி, வீணையே சுரமண்டலமை விழியுங்கள், அதிகாலையிலே நான் விழித்துக் கொள்வேன் என்று ஆண்டவரை பார்த்து கூறுகிறார். ஆண்டவரே, உடைய கிருபை வானம் பரியந்தம், அது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என்று ஆண்டவரை புகழ்கிறார். 58வது சங்கீதமும் தாவீதின் சங்கீதமாக நாம் வாசிக்கிறோம். மௌனமாயிருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ என்று தாவீது ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதை தொடர்ந்து, மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்திக் கொடுக்கிறீர்கள், துன்மர்க்கர்களானவர்கள் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், அவர்கள் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்கிறார்கள், சர்ப்பத்தின் விஷம் அவர்கள் வாயிலே இருக்கிறது, பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் காதை அடைத்திருக்கிற விரிபியன் பாம்பை போல இருக்கிறார்கள், அவர்கள் வாயில் உள்ள பற்களை தேவனே நீர் தகர்த்து போடும், பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நீர் நொறுக்கி போடும் என்று ஆண்டவரை பார்த்து தாவீது கேட்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்து போடுகிற தண்ணீரை போல அவர்கள் கழிந்து போகட்டும், அந்த நம்புகளை துடுக்கும் பொழுது சின்ன பெண்ணமாக அவைகள் போகட்டும், கரைந்து போகிற நத்தையை போல ஒளிவார்கள், ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல சூரியனை காணாதிருப்பார்கள், பழி வாங்குதலை நீதிமான் காணும் பொழுது அவன் மகிழ்வான், தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் என்று தாவீது கூறுகிறார். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று அப்பொழுது மனிதர்கள் சொல்லுவார்கள் என்று தாவீது அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே தாவீது தேவன் உடனே நியாயம் தீர்த்து, எனக்கு ஒரு வழக்கை தீர்த்து, எனக்கு ஒரு நீதியை சரி கட்ட வேண்டும், துன்மார்க்கரை தண்டிக்க வேண்டும் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 59ஆம் சங்கீதம் சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின பொழுது பாடப்பட்டதான சங்கீதம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18 வசனங்களிலே இந்த சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதின் வீட்டிலே அவனை கொல்லும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். மீகாள், அதாவது சவுலினுடைய மகள், தாவீதின் மனைவி,
அவனை தப்புபடியாக அவனுக்கு உதவி செய்கிறான். இந்த சம்பவத்திலே தாவீது பாடினதான பாடலை நாம் இந்த 59ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். மறுபடியுமாக என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். சத்துருக்களுக்கு மாத்திரமல்ல, அக்கிரமக்காரருக்கும் இரத்த பிரியருமான மனிதர்களுக்கும் என்னை தப்புவித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அவர்கள் எப்பொழுதும் என் பிராணனுக்காக பதிவிருக்கிறார்கள். என்னிடத்திலே மீறுதலும் பாவமும் இல்லை, ஆனாலும் அவர்கள் எனக்கு விரோதமாக வருகிறார்கள். எனக்கு விரோதமாக ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஆகவே எனக்கு நீர் சகாயம் செய்ய என் பக்கமாக விழித்து வாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அது மாத்திரமல்ல, நீர் இஸ்ரவேலின் தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சகல ஜாதிகளையும் விசாரிக்கும்படியாக எழும்பும். வஞ்சகமாக துரோகம் செய்கிற ஒருவருக்கும் நீர் தயை செய்யாதேயும் என்று ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் வைக்கிறான். சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல அவர்கள் ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்று சொல்லி அவர்கள் அலைகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், அவர்களை இகழுவீர். நான் உமக்காக காத்திருப்பேன் ஆண்டவரே, நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படியாக செய்வார் என்று சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறார். மாத்திரமல்ல, இந்த 59ஆம் சங்கீதத்திலே ஒரு வினோதமான கோரிக்கையை ஆண்டவரிடத்திலே வைக்கிறார். அவர்களை கொன்று போடாதையும், அவர்களை சிதறடித்து போடும். அவர்கள் இந்த பூமியிலே தாழ்த்தப்பட்டவர்களாக சிதறி போய் காணப்படட்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அதன் மூலமாக ஒருவரும் அவர்களை மறக்கக்கூடாதபடிக்கு நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அது மாத்திரமல்ல, நீர் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும்படி உம்முடைய உக்கிரத்திலே அவர்களை நிர்மூலமாக்கும், இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அதே சமயத்திலே 16ஆம் வசனத்திலே, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீரே எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது நிச்சயமாக ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். யார் எனக்கு விரோதமாக வந்தாலும், என் பிராணனை வாங்க தேடினாலும், என்னுடைய ஜீவன் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு கிருபை செய்கிறவர் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேண்டும். 60ஆம் சங்கீதம் இதுவும் தாவீதின் சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். தேவனே, எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாக இருந்தீர், மறுபடியும் எங்களிடத்திலே திரும்பி அருளும் என்று தாவீது கேட்கிறார். அதே சமயத்திலே சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் நான் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மனாசே என்னுடையது, கிளையாத் என்னுடையது, எப்ராஹிமின் தலையின் பலன், யூதாயின் நியாயப்பிரமாணியம், மோவாபின் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள் என்று அவர் தனக்கு தேவன் வைத்திருக்கிறதான வெற்றிகளை குறிப்பிடும்படியாக இந்த காரியங்களை கூறுகிறார். 9ஆம் வசனம், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் என்னை வழி நடத்துகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ என்று சொல்லி, ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், நீரே எங்கள் சத்துருக்களை முறித்து போடுவீர் என்று அவர் கூறுகிறார். மாத்திரமல்ல, இக்கட்டிலே நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய உதவி விருதாவாக இருக்கிறது, வீணாக இருக்கிறது. அதனாலே உம்மாலே நாங்கள் வெற்றியை காண முடியும் என்று தாவீது கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்டதான நம்பிக்கை, விசுவாசம் நம் தேவன் பேரிலே வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.